ஹாஜிகளே, அல்ஹம்துலில்லாஹ், நாம் எல்லாம் இப்பொழுது மதீனா மாநகரத்திற்கு உள்ளே நுழையப் போகின்றோம். மதீனாவிற்கு நாம் ஏன் செல்லுகின்றோம்? மக்கா மாநகரத்திலே உம்ரா இருக்கின்றது, தவாஃப் இருக்கின்றது, ஏனைய நற்கிரிகைகள் எல்லாம் இருக்கின்றன. மதீனாவிற்கு நாம் எதற்காக செல்லுகின்றோம், செல்வதனுடைய நோக்கம் என்ன என்பதை பார்ப்போமேயானால், கண்ணியத்திற்குரிய ஹாஜிகளே, மதீனாவிற்கு நாம் செல்வதுடைய காரணம் நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் சொல்வதற்காக நாம் செல்லுகின்றோம். அவர்களுடைய மக்பராவை பார்ப்பதற்காக, அவருடைய கபரை ஜியாரத்து செய்வதற்காக நாம் சென்றோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்போ மதீனால இல்லை, அவங்க பஸ்ராலேயோ கூபாலேயோ இருந்தா நம்ம அங்கதான் போவோம். வேறு எங்கு இருந்தாலும் பெருமானாருக்காகத்தான் நினைக்கிறோம் மதீனாவுக்கு போறோம். பெருமானார் அங்கு வாழ்ந்த காரணத்தினால் தான் அந்த மதீனா புனித நகரமாக அறிவிக்கப்பட்டு மாற்றப்பட்டது. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு சிறந்த மனிதர் என்றால், உலகத்திலே அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் இது போன்ற ஒரு அந்தஸ்துகளை கொடுக்கப்பட்ட மனிதரை நாம் வரலாறிலே பார்க்க முடியாது. அல்லாஹ் பெருமானாரின் மீது ஒரு தனிப்பட்ட பிரியத்தை வைத்திருந்தார். அவர்களுக்கென்று இம்மையிலேயும் மறுமையிலேயும் பல அந்தஸ்துகளை வழங்கினான். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும் பொழுது, இன்னா அர்சல்னாக, நபியே உங்களை நாம் ஷாஹிதன் சாட்சி சொல்பவராக, ஓ முபஷிரன் சுப செய்தி சொல்பவராக, ஓ நதீரா அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவராக, ஓ தாஇயன் இலல்லாஹி பிஇذنஹி சிராஜம் முனீரா, சிராஜம் முனீராவின் பக்கம் அழைக்கக்கூடியவராக நாம் உங்களை ஆக்கினோம் என்று சொல்லுகின்றான். இன்னொரு இடத்திலே வதுஹா வல்லைலி இதா சஜா என்ற சூரத்துல் துஹாவிலே அல்லாஹ் சொல்லுகின்றான், மா வத்தஅக ரப்புக வமா கலா, நபியே உம்முடைய இறைவன் உம்மை விட்டுவிடவில்லை, கைவிட்டான் நீங்க நினைக்காதீங்க, நான் உங்க கூடவே இருக்கிறேன். அவர்கள் மீது உள்ள அன்பின் காரணத்தினால் அழகாக அல்லாஹ் சொல்லுகின்றான். இன்னொரு இடத்திலே அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும் பொழுது, சூரத்துன் அலம் நஷ்ரஹ் லக சத்ரக், இந்த இடத்திலே அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், நபியே உங்களுக்காக உங்களுடைய உள்ளத்தை விரிவாக்கவில்லையா? அல்லாஹ் சொல்றான், நபியே உங்களுக்காக என்ன செஞ்ச, உங்க உள்ளத்தை நான் விரிவாக்கணும், உங்களுடைய சுமைகளை நான் இறக்கி வைத்தேன். அலம் நஷ்ரஹ் லக சத்ரக் வ வதஅனா அன்க பிஸ்ரக் அல்லதி அன்கல பஹரக், உங்களுடைய முதுகந்தண்டை அது என்ன செஞ்சது, முறிச்சுக்கிட்டு இருந்துச்சு, நான் என்ன செஞ்சேன், அதை இறக்கி வைத்தேன் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். மேலும் ஒரு இடத்திலே அல்லாஹ் சொல்லுகின்றான், இன்னா ஃபதஹனா லக ஃபதஹம் முபீனா லியக்ஃபிர லக்கல்லாஹு மா தகத்தம மின் தம்பிஹி வ மா தஅக்கர், நபியே உங்களுடைய முன்பாவம் பின்பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டேன் என்று சொல்லுகிறான். ஒரு இடத்துல மன்னிச்சிட்டேன்னு சொல்றான், ஒரு இடத்துல சுமையை இறக்கிட்டேன்னு சொல்றான், ஒரு இடத்துல உங்களை விட்டுறலன்னு சொல்றான், உங்களை நான் கூடவே வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். இன்னொரு இடத்திலே உமா அர்சல்னாக இல்லா காஃபத்தன் லின்னாஸ் என்று சொல்லுகிறான், உலகம் முழுவதற்கும் உங்களை நான் என்ன செஞ்சேன், நபியா அனுப்பியிருக்கேன் அப்படிங்கிறான். வேறொரு இடத்திலே உமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், உலகத்திற்கு உங்களை ஒரு அருட்கொடையாகவே தவிர அனுப்பவில்லை என்று சொல்லுகிறான். ரசூலுல்லாஹ் மேல அல்லாஹ் தஆலா சாதாரண பாசம் கிடையாதுங்க, ரொம்ப அதிகமான பாசம் வச்சிருக்காங்க. குர்ஆனுடைய வசனங்களை எடுத்து பார்ப்பீர்களானால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவிற்கு அல்லாஹ்வால் அன்பு வைக்கப்பட்டார்கள். அல்லாஹ் அவ்வளோ அன்பு வச்சிருந்தார் ரசூலுல்லாஹ் மேல. அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் பெருமானாருக்கு இவ்வுலகத்திலே மட்டுமல்ல மறு உலகத்திலே
அவர்களுக்கு சிறிய ஷஃபாத் என்ற ஒரு அந்தஸ்தை கொடுக்கின்றான், பெரிய ஷஃபாத் என்ற ஒரு அந்தஸ்தை கொடுக்கின்றான். நபிமார்களுக்கு தலைவராக அவர்களை ஆக்குகின்றான். மக்காமே மஹமூத் என்ற விஸ்தரத்தை அவர்களுக்கு கொடுக்கின்றான். இப்படி அல்லாஹ் மறுமையிலே ரசூலுல்லாஹ்க்கு என்ன செய்யறான்? ரொம்ப அதிகமாக அள்ளி கொடுக்கும். உலகத்தையே படைச்சா அல்லாஹ் ஒரு மனிதரை இந்த உலகத்தில் தேர்ந்தெடுக்கணும்னு நினைச்சான். அந்த மனிதர் தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவங்கள தேர்ந்தெடுத்து குர்ஆன்ல வரிக்கு வரி இன்னும் பார்ப்போமே ஆனால் நிறைய இடங்கள்ல அல்லாஹ் என்ன செய்யறான்? ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்லிகிட்டே வரோம். இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி சொன்னாக்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே வச்சு அன்பு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே அல்லாஹ் இவ்வளோ அன்பு வச்சிருக்கான். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கடுமையான உழைப்பு, கடுமையான கஷ்டம். ஏன்னா இந்த மார்க்கத்தை மக்களுக்கு மத்தியில் கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதற்காக தன்னை அப்படியே அர்ப்பணித்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த அளவுக்கு அர்ப்பணித்தாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது சொல்றான், லஅல்லக பாகிஉன் நஃப்ஸக அலா ஆசாரிஹிம். நபியே, இந்த மார்க்கத்தை அந்த மக்களுக்கு சொல்றதுனால உங்களையே நீங்க மாற்றிக்கிடுவீங்க போல தெரியுது, அவ்வளோ கஷ்டப்பட்டு சொல்றீங்களா அப்படிங்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கான்? அதிகமாக அன்பு வைத்திருக்கின்றான். அப்போ இதுவரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அல்லாஹ் எவ்வளவு அன்பு வைத்திருக்கின்றான். அல்லாஹ் ஒருத்தர் மேல அன்பு வச்சா நாம அன்பு வைக்கணுமா வேண்டாமா? கண்டிப்பா வைக்கணும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் மேல எப்படி அன்பு வச்சாங்க? எவ்வளவு பெரிய அன்பு வைத்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு முழுவதும் நின்று அல்லாஹ்வை தொழுவார்கள். அவங்க சொல்லித்தரக்கூடிய அந்த தஸ்பீஹாத்துகள்லாம் பார்த்தா நமக்கு ஆச்சரியமா இருக்கும். இவ்வளவு ஒரு ஆழமான அர்த்தங்கள் இருக்கா? அல்லாஹ் அப்படி புகழ சொல்லி தந்திருக்காங்க. அல்லாஹ் அப்படி புகழ்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காலையிலேயும் மாலையிலேயும் இரவிலேயும் பகலிலேயும் தூங்குவதற்கு முன்பும் தூங்கி எழுந்த பின்பும் அல்லாஹ் அல்லாஹு அக்பர், அல்லாஹ் அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சுவாங்க, புகழ்வாங்க. அல்லாஹ்வை எந்த அளவுக்கு தொழுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்க, இரவு முழுவதும் நின்று தொழுவார்கள். 6 ஜுசுகளை ஓதுவார்கள். 6 ஆயத்து ஓதி நம்மளால தொழ முடியாது. ஏன்னா ஏகப்பட்ட சோம்பேறித்தனம் நம்மள்ட்ட இருக்கிறது. 6 ஜுசு ஓதுறாங்க. 6 ஜுசுனா என்ன? அல்லாஹு அக்பர். 6 ஜுசுக்களை ஓதி தொழுவார்கள். இரவு முழுவதும் இருப்பார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் உங்க முன்பாவம் பின்பாவம் எல்லாத்தையும் மன்னிச்சுட்டானே, நீங்க ஏன் இப்படி நின்று தொழுவுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், யா ஆயிஷா அஃபலா அகூன அப்தன் ஷக்கூரா, என்னுடைய அல்லாஹ்விற்கு நான் நன்றி உள்ளவனாக ஆக வேண்டாமா அப்படிங்கிறான். என் பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக நான் தொழவில்லை, எனக்கு சொர்க்கம் வேண்டும் என்பதற்காக நான் தொழவில்லை, என்னுடைய அந்தஸ்துக்காக நான் தொழல, என் ரப்புக்கு நன்றி உள்ளவனா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன செய்யறேன்? தொழுகிறேன் அப்படின்னு. அல்லாஹ்வுக்காக உஹதுடைய யுத்தத்தில் அவருடைய பழி ஷஹீதாக்கப்பட்டது. அல்லாஹ்விற்காக இரத்தத்தை சிந்தினார்கள். அல்லாஹ்விற்காக தாய்பிலே கடுமையாக கஷ்டப்பட்டார்கள். அனைத்து விஷயங்கள்ல எடுத்துட்டாங்க. அவங்க பொறுமையா இருந்தாங்க. காரணம் என்னது? அல்லாஹ், அல்லாஹ் மேல உள்ள ஒரு அன்பு. தாய்பிலே இருந்து வரும்பொழுது பெருமானார் என்ன துவா செய்தார்கள்? யா அல்லாஹ், என்னுடைய பலகீனத்தையும் என்னுடைய சாதரிய குறையும் என்ற அந்த துவாவிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, உனக்கு என் மீது கோபம் இல்லை என்றால் நான் இதை பத்தி வருத்தப்பட மாட்டேன். ஒரே வார்த்தை, உனக்கு என் மீது கோபம் இல்லை என்றால் நான் எதை பற்றியும் வருத்தப்பட மாட்டேன். நான் வாங்கின அடி, உத, மிதி, ரத்தம், உழைச்ச உழைப்பு, இதை பத்திலாம் நான் கவலைப்பட மாட்டேன். நீ என் மேல கோபப்பட்டுறாத. அல்லாஹ் மேல அன்பு, அல்லாஹ் மேல அன்பு. ஹுதைபியா உடன்படிக்கையில என்ன சொன்னார்கள்? அல்லாஹ்விற்காக இந்த குறைஷிகள் ஒரு விஷயத்தை சொல்வார்கள் என்றால் நான் அதை செய்வதற்கு தயாராக இருக்கின்றேன். அல்லாஹ் 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 இல்லாஹியத், அல்லாஹ்விற்காக என்ற ஒரு வாழ்க்கை பெருமானாரிடம் இருந்தது. அல்லாஹ்வை அவங்கள மாதிரி பிரியப்பட்டது, அவங்கள மாதிரி அல்லாஹ்வை பயந்தது, அவங்கள மாதிரி அல்லாஹ் மேல தவக்கல் வைத்தது, அவங்கள மாதிரி அல்லாஹ்வை நம்பினது, அவங்கள மாதிரி அல்லாஹ்வுக்காக செஞ்சது உலகத்துல யாருமே கிடையாது. யாருமே கிடையாது. அப்போ 2வது பாடம் என்ன பார்த்தோம்? முதல் பாடம் அல்லாஹ் பெருமானாரை எப்படி பிரியப்படுகின்றான், குர்ஆன் வசனம் வரிசையா பார்த்தோம். 2வது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை எப்படி பிரியப்பட்டார். 3வதாக
சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி பிரியப்பட்டார்? அல்லாஹு அக்பர். சொல்லணுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலிலே சின்ன ஒரு அடிபட கூட நினைக்க மாட்டாங்க, விரும்ப மாட்டாங்க. ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த மரண சமயம், அந்த நேரத்திலே அவர்கள் கேட்கப்படுகின்றார்கள். என்ன கேட்கப்படுகின்றார்கள்? ஹுபைபே, இந்த மரண கிடங்குல உங்களை வச்சிருக்கோம், கழுகு மரத்துல ஏந்த போறோம், இந்த இடத்துல உங்களுக்கு பதிலாக முகம்மது இருப்பதை விரும்புகின்றேன்னு சொல்லுங்க, உங்களை நாங்க விட்டுறோம் அப்படிங்கிறோம். என்னங்க, உங்களுக்கு பதிலா முகம்மது இருப்பதை விரும்புகின்றேன் என்று சொல்லுங்கள், உங்களை நாங்கள் விட்டு விடுகின்றோம் என்று சொல்லுகின்றார்கள். இதே போன்ற அப்துல்லா பின் ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கப்படுகின்றார்கள். எங்கே நிறுத்தப்பட்டு கேட்கப்படுகின்றார்கள்? எண்ணெய் கொதித்துக் கொண்டிருக்கின்றது. ரவாஹா, அப்துல்லா பின் ரவாஹா, ஈமானை விடவில்லை என்றால் இந்த எண்ணெய் சட்டியில ஒன்னத்தையும் போட்டுருவோம் அப்படின்னு சஹாபாக்கள் எல்லாம் சொன்ன வார்த்தை என்ன? என்னுடைய உயிருக்கு பதிலாக நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால்ல முள் தைப்பதை கூட விரும்ப மாட்டேன் என்று சொல்லிவிட்டார். சஹாபாக்கள் அவ்வளவு பிரியமா இருந்தாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு விரும்பினாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிரியம் கொள்வதை மிகப்பெரிய இபாதத்தாக கருதினார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்காருங்கன்னு சொன்னாங்க. மதீனாவிலே மஸ்ஜித் நபவியினுடைய வாசலிலே ஒரு சஹாபி வந்து கொண்டிருந்தார். அவர் உட்கார்ந்து விட்டார். ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, இங்கே இருக்கிறவங்கள தானப்பா நான் உட்கார சொன்னேன், நீ ஏன்பா அங்கே உட்கார்ந்து அப்படிங்கிறாங்க. யா ரசூலல்லாஹ், உங்களுடைய கை அசைவு அவ்வளோதான், நான் எதையும் பார்க்க மாட்டேன், அதுக்கு நான் கட்டுப்படுவேன் அப்படின்னா உடனே உட்கார்ந்துட்டாங்க. ஒரு மரம் ஏற்கனவே அந்த இடத்துல இருந்துச்சு, ஏன்னா இப்போ அந்த இடத்துல மரமே இல்லை. ஒரு சஹாபி என்ன செய்யறாரு, அங்கே குனிஞ்சு போறார். கூட வந்தவங்களாம் கேட்குறாங்க, ஏன்பா குனிஞ்சு போற, ஒன்றுமே இல்லையப்பா, ஏதாவது மரம் நிலை கட்டை கிட்ட இருந்தால் நீ எரிச்சிடற, அந்த இடத்துல நீ குனியனா, இப்போ ஏன்பா குனியிற அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, நானும் பெருமானாரும் இந்த இடத்திற்கு ஒரு தடவை வந்தோம், அப்பொழுது அந்த இடத்திலே மரம் இருந்தது, பெருமானார் அந்த இடத்திலே குனிந்தார்கள், நானும் குனியேன் என்று சொன்னார். எப்படி பார்த்தீங்களா? உலகத்தில் இப்படி பின்பற்றப்படக்கூடிய ஒரு தூதர் எங்கேயாவது இருக்கிறாரா? நம்ம என்ன பார்த்தோம்? உலகத்துல அல்லாஹ் மாதிரி வணங்கப்படக்கூடிய ஒரு இறைவன் இல்லை என்று சொன்னோம். முதல் பாடத்துல நம்ம அதான் பார்த்தோம். இன்னைக்கு மதீனாவுடன் நுழையும்போது நம்ம என்ன பார்க்கிறோம்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்பற்றப்படுவதை போன்று உலகத்திலே யாரும் பின்பற்றப்படவில்லை. அந்த அளவுக்கு பின்பற்றப்பட்டாங்க. பெருமானார் போற்றப்படுவதை போன்று யாரும் போற்றப்படவில்லை. அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா நினைச்சிருக்கான், அவருடைய கண்ணியத்தை உயர்த்தி வைத்திருக்கின்றார். அப்போ முதல் பாடம், அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வை எப்படி விரும்பினாங்க. இரண்டாவது பாடம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை எப்படி விரும்பினாங்க. மூன்றாவது, சஹாபாக்கள் பெருமானாரை எப்படி விரும்பினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மையும் சஹாபாக்களையும் எப்படி விரும்பினார்கள் அப்படிங்கிறத பார்க்கணும். இதெல்லாம் நடந்துச்சு. இந்த காரணத்தினால ரசூலுல்லாஹ் நம்மளையும் சஹாபாக்களை விட்டுட்டாங்களா? கிடையாது. அப்படியே துடிச்சு போயிடுவாங்க. ஏன்னா மறுமையில, இம்மையில, உலகத்துல மட்டுமல்ல மறுமையிலையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைச்சுவாங்க, துடிச்சு போயிடுவாங்க. இப்படி துடிச்சிருவாங்க, கதறிடுவாங்க நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் என்றால். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றான், லக்கத் ஜாஅக்கும் ரசூலும் அன்ஃபுஸிக்கும் அஸீஸுன் மா அனித்தும் ஹரீஸும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம். உங்களிலே ஒரு தூதர் வந்திருக்கின்றார், அவர் உங்கள் மீது பேராசை உள்ளவர்னு சொல்றான். நம்ம மேல ரசூலுல்லாஹ்க்கு பேராசையா? அல்லாஹு அக்பர். ஹரீசுன் ஹரீசுன் ஹரீசுன், பேராசை உள்ளவர், பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம். முஃமின்களே, உங்களை மன்னிக்க கூடியவர், உங்கள் மீது இரக்கம் உள்ளவர், உங்களுக்கு ரஹமத்தாக வந்திருக்கின்றார். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அந்த அளவுக்கு நம்ம மேல பேராசை. நம்ம கஷ்டப்படுறதை பார்த்தா அவங்களால தாங்க முடியாது. இன்னைக்கு நாட்டில் இவ்வளவு பிரச்சனை நடக்குத, இவ்வளவு முஸ்லீம்கள் கொல்லப்படுறாங்களே, முஸ்லீம்களாலேயே முஸ்லீம்கள் கொல்லப்படுறாங்களே, இதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைக்க மாட்டாங்க. வேறு எந்த மக்களும் கொல்லப்படுவதையும் கூட விரும்ப மாட்டார்கள். மக்கள் மேல அவ்வளவு அன்பும் பாசமும் பிரியம் உடையவர்களாக இருந்தார். ஒரு தடவை பெருமானார் ஒரு உதாரணத்தை சொல்லுகின்றார். ஒரு நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, அந்த நெருப்பிலே ஈசல்கள் வந்து விழுகின்றன. என்னுடைய கைகளை வைத்து அந்த ஈசல்களை நான் தட்டிக்கொண்டே இருக்கின்றேன், தட்டுறேன். ஆனா சில ஈசல் என்ன செய்யுது, அந்த நெருப்புல வந்து உண்டு. இத மாதிரி நீங்க எல்லாம் நரகத்துக்கு போறதுக்காக வேகமா வந்து விழுறீங்க. நான் என் கையால தட்டிக்கிட்டே இருக்கிறேன்,
நான் எவ்வளவுதான் தட்டுவேன், அதையும் மீறி நீங்க வந்து விடுறீங்களே, நான் என்ன செய்வேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார். கண்ணியத்திற்குரிய உறவுகளே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம் மீது அவ்வளவு பிரியம். தாயிஃப்ல என்ன செஞ்சாங்க, நம்மளை பார்த்து என்ன செஞ்சாங்க, என்ன சொன்னாங்க, இவர்கள் ஈமான் கொள்ளவில்லை என்றால் இவர்கள் சந்ததியில் ஈமான் கொள்வார்கள் சொன்னாங்க. இதுதானே மலையை வச்சு அடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. அதே போன்று தாயிஃபுடைய போர், ரசூலுல்லாஹ் வெற்றி வாகை சூடுகின்றார்கள். அந்த இடத்துல பழைய பகையை வச்சு அடிச்சிருக்கலாம். ஆனா ரசூலுல்லாஹ் என்ன செய்யல, வெற்றுங்க வெற்றுங்க, வருவார்கள், இஸ்லாத்திற்கு வருவார்கள் என்று சொன்னார். மரண படுக்கையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கக்கூடிய அந்த நேரத்துல மரணத்தினுடைய வேதனையை தாங்க முடியாம தங்களுடைய கைகளை உளுந்த நீரிலே பிசைந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த நேரத்தில் என்ன சொல்றாங்க, மரணத்திற்கு என்று சில வேதனை இருக்கின்றது, யா அல்லாஹ் என்னுடைய உம்மத்திற்கு இந்த வேதனையை கொடுத்து விடாத, நம்மளுக்கு தான் துஆ செய்றாங்க. வறுமையில மஹ்ஷருடைய மைதானத்துல எல்லாரும் சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரிசிலே கிடப்பாங்க, அல்லாஹ்ட்ட கேட்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வாங்க, அல்லாஹ்ட்ட கேட்பாங்க. அல்லாஹ் சொல்லுவான், முஹம்மதே நீங்க சொர்க்கத்துக்கு போங்க அப்படிம்பான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரிசில கேட்டு சொல்லுவாங்க, யா அல்லாஹ் என்னுடைய உம்மத்துல யாருடைய உள்ளத்துல கடுகளவு ஈமான் இருக்குதோ அவங்க சொர்க்கத்துக்கு போகாத வரைக்கும் நான் போக மாட்டேன் அல்லாஹ் அப்படின்னு அழுவாங்க, அல்லாஹ்ட்ட கேட்பாங்க. இப்போ உலக வாழ்க்கையில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமையினுடைய வாழ்க்கை எல்லாத்துலயும் எப்படி இருந்தாங்க, யா உம்மத்தி யா உம்மத்தி யா உம்மத்தி, என் சமூகமே என் சமூகமே என் சமூகமே. அப்போ சகோதரர்களே, அல்லாஹ் பெருமானாரை எப்படி பிரியப்பட்டிருக்கின்றார், பெருமானார் அல்லாஹ்வை எப்படி பிரியப்பட்டார்கள், நம்மை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி பிரியப்பட்டார்கள். இப்போ பரீட்சைக்கு முக்கியமான கேள்வியே என்ன அப்படின்னு சொன்னாக்க, நாம ரசூலுல்லாஹ்வை எப்படி பிரியப்படணும் அப்படிங்கிறது தான். 3 பாடத்தை பார்த்துட்டோம் அப்படிதானே. 4ஆவதா நம்ம பார்க்க போறது என்ன, நாம ரசூலுல்லாஹ்வை எப்படி பிரியப்படணும். நாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிரியப்பட வேண்டும். உலகத்திலே எந்த மனிதர்களும் பிரியப்படாத ஒரு பிரியம் பட வேண்டும். இதுதானே உலகத்துல உயர்ந்தது சிறந்தது என்ன அப்படின்னா உயிர். உயிருக்கு முன்னாடி எதையும் கொடுத்துருவோம். என் உயிர் போனா பரவாயில்லப்பா எங்கேயாவது சொல்லுவோமா, அல்லாஹ்வுக்கு முன்னாடி தான் சொல்லுவோம், அல்லாஹ்வுக்காக சொல்லுவோம். அல்லாஹ்வுக்காக உயிர் போனா பரவாயில்லம்மா, வேற எங்கேயுமே சொல்ல மாட்டோம். ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான் குர்ஆன்ல, அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், நபி முஃமின்களுக்கு உயிரை விட மேலானவர் அப்படின்னு சொல்றோம். அப்போ உலகத்துல நாம அல்லாஹ்வுக்காக மரணிப்பதற்கு தயார், அதுல மாற்று கருத்து கிடையாது. உயிரை வேற எங்கேயுமே கொடுக்க மாட்டோம். அப்படிப்பட்ட உயர்ந்த உயிரை அல்லாஹ் சொல்லுகின்றான், நபி முஃமின்களுக்கு உயிரை விட மேலானவர் அப்படிங்கிறான். நம்ம எவ்வளவு பாசமா இருக்கணும் ரசூலுல்லாஹ் மேல, எவ்வளவு அன்பா இருக்கணும், எவ்வளவு பிரியமா இருக்கணும். உயிரை விட உலகத்துல ஒண்ணு உண்டாச்சு, அந்த உயிரை விட மேலானவர் தான் யாரு, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வஸ்வாஜுக்கும் உம்மஹாத்துல் முஃமினீன், அவருடைய மனைவிமார்கள் இறை நம்பிக்கையாளர்களுக்கு தாய் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். உலகத்துல யாருமே நம்ம தாயை தவிர நம்மளுக்கு யாரும் தாய் கிடையாது. நாம் பெற்றெடுத்த தாய் நம்முடைய தாய். அடுத்து நம்முடைய தாய் யாருன்னா அன்னை ஆயிஷா, அன்னை கதீஜா, இவங்க யாரு நம்முடைய தாய். அன்னை மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா, அன்னை ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா, இவங்க தான் யாரு நம்முடைய தாய். நபிமார்களுடைய மனைவிமார்கள் தான் நம்முடைய தாய். எல்லாம் நினைச்சேனா அந்த அளவிற்கு அவர்கள் மீது பாசத்தையும் பிரியத்தையும் நம்மை வைக்க சொல்லுகின்றான். கண்ணியத்திற்குரிய உறவுகளே, ஒரு மனுஷன் உலகத்துல சொல்றான், என்ன சொல்றான், நான் வந்து லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா சொல்லியிருக்கேன், 5 கடமையும் முடிச்சிடுறேன், ரசூலுல்லாஹ்வுடைய எல்லா சுன்னத்தையும் நான் ஃபாலோ பண்ணிடுறேன், ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் எனக்கு என்ன செய்யல, பிடிக்காது அப்படின்னு சொன்னா அவன் காஃபிர் ஆயிடுவான். காஃபிர் முஸ்லீம் கிடையாது அவன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஒரே ஒரு சுன்னத்தை ஒருத்தன் மறுக்கிறான், எல்லா சுன்னத்தும் ஓகேங்க, ஒரே ஒரு சுன்னத்து மட்டும் எனக்கு பிடிக்கலங்க அப்படிங்கிறான், அவன் காஃபிர் ஆயிடுவான். பெருமானாரை மறுத்தான் என்றால் அவன் என்ன தீர்வான், காஃபிர் ஆயிடுவான். ஒரு சுன்னத்தை மறுத்தான். பெருமானார் சொல்லுகின்றார்கள், லா யுமினு அஹதுக்கும், உங்களிலே யாரும் ஈமான் கொண்டவராக ஆக முடியாது, ஹத்தா அகூன அஹப்ப இலைய மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மஈன். உங்களுடைய தந்தை, உங்களுடைய குழந்தைகள், பெற்றோர்கள் எல்லாரும் உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் விட ரசூலுல்லாஹ் மேல நீங்க அன்பு கொள்ளாத வரைக்கும் நீங்க என்ன செய்ய முடியாது, இறை நம்பிக்கையாளராக ஆக முடியாதுங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம என்ன செய்யணும், அன்பு வைக்கணும், பிரியம் கொள்ளணும்.
அப்படிப்பட்ட பிரியம் கொள்ளப்பட்ட ஒரு மனிதர் உலகத்துல யாரு? ரசூலுல்லாஹ் மட்டும்தான். மக்காவை போய் பாருங்க, மதீனாவை போய் பாருங்க. அல்லாஹு அக்பர். மதீனால ஒரு மனிதருக்கு சலாம் சொல்லப்படுகின்றது. யாருக்கு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் சொல்றாங்க. எத்தனை பேர் சொல்றாங்க ஒரு நாளைக்கு? ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி மரணித்த அண்ணாவுடைய அந்த கல்லறையை போய் பாருங்க, எத்தனை பேர் வராங்க? அதே மாதிரி ஸ்டாலின் எவ்வளவு பெரிய ஆள், உலகம் போற்றும் கம்யூனிஸ்ட் தலைவர். லெனின், காரல் மார்க்ஸ் போன்ற பெரும் பெரும் தலைவர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள். உலகத்தினுடைய வல்லரசை உருவாக்கியவர்கள், உலகத்தை ஆட்டி படைத்தவர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள். அவர்களுடைய கபரிஸ்தானுக்கு யார் போறா? எவனாவது போறானா? அவன் இறந்த நாளும் பிறந்த நாளும் சித்த நாளும் என்ன செய்வானுங்க? போவாங்க. போய் மலர் வளையும் வைப்பார்கள், வைத்துட்டு வந்துடுவான். அதிலே 10 பேர் 20 பேர் தான் இன்னைக்கு போயிட்டு இருக்கான். ஏன்னா ஒவ்வொரு தலைவர்களும் போனதற்கு பின்னால் அவர்கள் கால் எடுத்து வைத்த 7 அடியிலேயே அவருடைய அடிச்சுவடுகள் அழிக்கப்படுகின்றன. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிட்டத்தட்ட 1500 ஆண்டுகளாக லட்சக்கணக்கான மக்கள் சலாம் சொல்லிக் கொண்டே இருக்கின்றார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ். காலையில, ஃபஜ்ர்ல, லஹர்ல, அஸர்ல, மக்ரிப்ல, இஷால, எத்தனை வக்து, எத்தனை லட்சம் பேர், எத்தனை நாட்டுல, இந்தியா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், சிலோன், பங்களாதேஷ், உஸ்பெகிஸ்தான், தாஜிஸ்தான், தஜிகிஸ்தான், துருக்மெனிஸ்தான், துருக்கி, மேற்கத்திய நாடுகள், இவ்வளவு பேர் சொல்லிக்கொண்டே இருக்கின்றார்கள் சலாம். இல்ல பாருங்க, ஒவ்வொரு நாளும் ரசூலுல்லாஹ்வுடைய கபர்ல என்ன செய்யுது? ஒரு மாநாடு நடக்கின்றது. சொல்லிட்டே இருக்காங்க, சலாம் சொல்லிட்டே இருக்காங்க. உலகத்துல இடைவிடாமல் எந்த மனிதராவது இப்படி மதிக்கப்படுறாரா? கிடையாதுங்க, கிடையாதுங்க. ரசூலுல்லாஹ் மட்டும்தான். ஆகவே கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, நமக்கு என்ன வேணும்? நாம ரசூலுல்லாஹ்வுடைய விஷயத்துல நான் என்ன அல்லாஹ்ட்ட கேட்கணும்? 5 விஷயங்களை கேட்கணும். ஒன்று, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் காண வேண்டும். அது ஒரு பெரிய பாக்கியம். அல்லாஹ்ட்ட யா அல்லாஹ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கனவுல பார்க்கக்கூடிய பாக்கியத்தை எனக்கு தா அப்படின்னு கேட்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷஃபாத் நமக்கு சிறிய பெரிய ஷஃபாத்துகள் மறுமையில கிடைக்கும். இது 2வது. 3வதாக லியாவுல் ஹம்த் என்ற கொடிக்கு கீழே பெருமானாருக்கு கீழே நம்ம நிக்கணும். 3. 4வதாக கவுலுல் கௌசர் என்ற தடாகத்திலே பெருமானாருடைய கைகளால தண்ணியை வாங்கி குடிக்கணும். அது ஒண்ணு கிடைக்கணும். 5வதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சொர்க்கத்திலே இருக்கிறது. இதான் ரசூலுல்லாஹ் நமக்கு மத்தியில வரும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை ஃபாலோ பண்ணணும். நிறைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத் ஓதணும். மதீனாவுக்குள்ள போறோம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை தடவைனாலும் நீங்க என்ன செய்யலாம்? போய் சலாம் சொல்லலாம். ஒவ்வொரு வக்துக்கும் நீங்க என்ன செய்யலாம்? போய் சலாம் சொல்லலாம். நிறைய ஸலவாத் ஓதிக்கொண்டே வாருங்கள். பெருமானாரின் மீது நம்முடைய அன்புகளை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நம்முடைய அன்புகளை அதிகப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். இதுதான் நமக்கும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் மத்தியில் அன்பு பாலம் என்பதை நாம் அறிந்து கொண்டு பெருமானார் மீது அதிகமாக ஸலவாத் சொல்லி நாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மக்பராவிற்கு அதிகமாக சலாம் சொல்லக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தருவானாக. வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.